இங்க ஒரு இடத்துல சிவன் நாடகம் நடத்திட்டு இருக்கும் போது இறந்த உடலுக்கு யானை தலையை மாத்தி வைக்கிற சீன் நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சீன்ல பார்வதியை நடிக்கிறவங்க கர்ப்பமா இருக்கனால அவங்க வயிற்றுல இருக்க குழந்தைங்க நடக்கிறது எல்லாத்தையுமே உன்னிப்பா கேட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு திடீர்னு வயிறு வெளி வர வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அவங்களுக்குமே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையுமே வளர்ந்து பெரிய பையனாக நிறைய கடவுள்கள் அவதாரம் எடுத்து வர படமா பார்த்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு கோழியை தலை வெட்டி போட்டா கூட அதைவே அசையாம பார்த்துட்டு இருக்கான். இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு ஜோசியக்காரு அந்த பையனோட கையை பார்த்துட்டு உன்னோட ரேகை மட்டும் கொஞ்சம் இப்படி இருந்தா நீ கடவுளுக்கு இணையானவன்னு சொல்லுவாரு. இதை கேட்ட அந்த பையனுமே பக்கத்துல இருக்க ஒரு பிளேட் எடுத்து அவனோட கையை கிழிச்சுக்குவான். சோ அப்ப அந்த பையனோட அம்மாவுமே அங்க வந்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க இருக்க டாக்டர் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தினதுனால அவர் கடவுள்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட அந்த பையனுமே கடவுள் ஆகணும்னா டாக்டர் ஆகணும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட நானும் டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்றான். அப்படியே பல வருஷம் கழிச்சு கிளாஸ்ல இருக்க சாருமே கிளாஸ் முடிஞ்சதோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்க சொல்லுவாரு. அவனுமே நம்மள மாதிரி மனுஷங்களோட உடம்புல விலங்குகளோட தலை வச்சா உயிர் பிழைக்க முடியுமான்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட மத்தவங்க எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனா அந்த டாக்டர் இதுவும் ஒரு வித்தியாசமான யோசனை தானே சொல்லி அவனை பாராட்டி அதுக்கு சம்பந்தமான புக்கெல்லாம் படிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. அடுத்த நாள் பேஷண்ட பார்க்க போகும்போது அந்த டாக்டருமே அங்க இருக்க ஒருத்தரை காட்டி இவரான தலையை மட்டும் தான் அசைக்க முடியும், ஆனா அவரோட பாடி பார்ட்ஸ்ல வேலை செய்யாதுன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட காமிச்சு இவரோட பாடி பார்ட் மட்டும் தான் வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்ட இவனுக்குமே வித்தியாசமான யோசனை வந்து ஹாஸ்டலுக்கு வந்ததும் அந்த டாக்டர் கொடுத்த புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த நாள் யாருக்கு தெரியாம அந்த ரெண்டு பேஷண்ட மட்டும் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போய் அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணுவான். அவனோட ஃப்ரெண்டுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட சொல்றதுக்காக போவான். இந்த பக்கம் இவனுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. கரெக்டா டாக்டருமே அங்க வர கதவை திறக்க சொல்லி சொல்லுவாரு. ஆனா அவன் எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிக்காம வெளியே வர மாட்டேன்னு சொல்லுவான். இதை கேட்ட டாக்டருமே பயந்து போய் போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லிடுவாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுமே அங்க வந்து எக்ஸ்ட்ரா கீயை போட்டு கதை ஓபன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க.